ஹாய் ஹலோ வணக்கம். டிஎன்பிசி குரூப் 2 ஒரிஜினல் வினாத்தாள் 2018 பொது தமிழ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார்? ஆன்சர் பி, பாரதிதாசன். செகண்ட் கொஷின், அடியெடுத்த ஆகப்பெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எது? ஆன்சர் சி, திருக்குறள். குறள் என்றால் 2 அடிகளால் ஆன செய்யுள் என்பது பொருளாகும். மேன்மை பொருந்திய குறள் என்பதால் திரு என்ற அடைமொழிக்கு சேர்க்கப்பட்டு திருக்குறள் என்று பெயர் பெற்றது. திருக்குறள் என்பது பாட்டை உணர்த்தாமல் நூலை உணர்த்துவதால் இது அடியெடுத்த கருவியாகும் பெயராகும். தேர்ட் கொஷின், பாசிலை பிரித்து எழுதுக. ஆன்சர் சி, பசுமை பிளஸ் இலை. மை விகுதி பெற்று வந்திருக்கிறதால இது வந்து பண்பு பெயர் ஆகும். ஃபோர்த் கொஷின் வந்து பிழையான கூற்றை கண்டறிக. ஏ, உண்மை தொகையில் வரும் வல்லினம் மிகாது. ஆன்சர் இது வந்து கரெக்டு. இரட்டை கிளவியில் வல்லினம் மிகாது, இதுவும் கரெக்டு. வினைத்தொகையில் வரும் வல்லினம் மிகாது, இதுவும் கரெக்டு. வன்றொடர் குற்றியலுகரத்தில் பின்வரும் வல்லினம் மிகாது, இது வந்து தப்பு, மிகும். இப்போ ஆன்சர் வந்து டி. ஃபிஃப்த் கொஷின், பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க. ஏ, செல்வி பாடினாள் திணைவழு. என் மாமா வந்தது திணை வழாநிலை. நான் வந்தேன் இடவழு. நாய் கத்தும் மரபுவழு. பொருத்தமானவற்றை சரியானதை கேட்குறாங்க. சரியானதுன்னா ஆன்சர் வந்து டி, நாய் கத்தும், நாய் குறைக்கும், மரபு வழி. இது ஆன்சர் ரைட்டு. செல்வி பாடினாள் திணை வழாநிலை. என் மாமா வந்தது வந்து திணை வழுநிலை. நான் வந்தேன் வந்து இட வழாநிலை வரும். ஓகே, சிக்ஸ்த் கொஷின் பார்க்கலாம். பிழையான தொடரை கண்டறிக. ஆன்சர் வந்து டி தான். இரட்டை கிளவியில் வல்லினம் மிகாது, ஆனால் இங்கே மிகுன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ இதுதான் ராங்க. சுட்டெழுத்துக்களுக்கு பின் வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். ஓமை தொகையிலும் வல்லினம் மிகும். தவறானது வந்து இரட்டை கிளவியில் வல்லினம் மிகாது, இங்கே மிகுன்னு கொடுத்துருக்காங்க. செவன்த் கொஷின், பொறுத்துக. ஆங்கிலத்துக்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. செக்கு, கடவுச்சீட்டு, ஃபைல், நுழைவு இசைவு, விசா, கோப்பு, பாஸ்போர்ட், காசோலை. ஆன்சர் வந்துட்டு ஏ, 4 3 2 1. செக்குனா வந்து காசோலை, ஃபைல்னா வந்துட்டு கோப்பு, விசானா வந்துட்டு நுழைவு இசைவு, பாஸ்போர்ட்னா வந்து கடவுச்சீட்டு. அதுதாங்க கொடுத்துருக்காங்க. எய்த் கொஷின் வந்துட்டு அவன் பொன்னன் எவ்வகை பெயர்? இதுக்கு ஆன்சர் வந்து பொருட்பெயர். விளக்கம் கொடுத்துருக்காங்க. பொருட்பெயர்னா எடுத்துக்காட்டு வந்து மனிதன், மரபு, புத்தகம் வரும். கொஷின் வந்து நம்மளுக்கு அவன் பொன்னன் என்பது பொருட்பெயர் ஆகும். இடப்பெயர்னா எடுத்துக்காட்டு மதுரை, தஞ்சை, பள்ளிக்கூடம். காலப்பெயர்னா எடுத்துக்காட்டு காலை, மாலை, தை, மாசி. தொழிற்பெயர்னா எடுத்துக்காட்டு வந்து காத்தல், நிற்றல், கூறுதல். 9th கொஷின், ஒரு பெயர் சொல்லின் பொருளை செயல்படும் பொருளாக வேறுபடுத்துவது இரண்டாம் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை உருவு வந்துட்டு ஐ வரும். அது வந்து நம்ம செயல்படும் பொருள்னு சொல்லுவோமா? செயல்படும் பொருள் வேற்றுமைன்னு சொல்லுவோம். அதுதாங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. இரண்டாம் வேற்றுமை உருவு வந்து ஐ ஆகும். இதனை செயல்படும் பொருள் வேற்றுமை என்று கூறுவர். 10th கொஷின், கொடுக்கப்பட்ட தொடரில் பெயரெச்ச தொடரை தேர்வு செய்க. பெயரெச்ச தொடர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பி, தைத்த. ஆ வந்திருக்கு. ஆ வந்து பெயரெச்சன்னு சொல்லுவாங்க. ஊ, ஐ அதெல்லாம் வந்துட்டு அக்கா வந்து வினையெச்ச சொல்லுவாங்க. வந்து தந்தான், தங்கை ஐ கேட்டாள், சென்று ஊ பார்த்தான், சென்று பார்த்தான், இதெல்லாம் வந்து வினைத்தொகை. ஆன்சர் வந்துட்டு பெயரெச்சம் கேட்டிருக்காங்க, தைத்த சட்டை. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு கொஷின் 11th கொஷின், குழல் கேட்டு மகிழ்ந்தான் இது எவ்வகை ஆகு பெயர்னு கேட்டிருக்காங்க. குழல் புல்லாங்குழல் சொல்லுமா? அப்போ வந்து அது வந்துட்டு பி ஆன்சர், கருவியாகு பெயர். அது ஒரு பொருள் தானே, அது கருவியாகு பெயர். இந்த ஆகு பெயர் நாலு வகைப்படும். அந்த 4 வகையும் கொடுத்துருக்காங்க. கருவியாகு பெயர்னா குழல் கேட்டு மகிழ்ந்தான் என்பதில் குழலில் இருந்து வரும் ஓசையை குறிக்கிறது. ஆனால் ஓசை என்பதை குறிப்பிடாமல் அதனுடைய கருவியான குழலை குறிப்பிட்டதால் அது கருவியாகு பெயர். காரியவாகு பெயர்னா நான் அலங்காரம் கற்றேன் என்ற தொடரில் அலங்காரம் என்பது அக்காரியத்தை குறிக்காமல் அணி இலக்கண நூலை குறிப்பதால் இது காரியவாகு பெயராயிற்று.
கருத்தாவாகு பெயர் என்பது திருவள்ளுவரை படித்துப்பார் என்ற தொடரில் அந்நூலை ஆக்கிய கருத்தாவை குறிக்காமல் நூலை குறிப்பதால் இது கருத்தாவாகு பெயர் ஆயிற்று. தானியாகு பெயர். ஏரி உடைந்தது என்ற தொடரில் ஏரி என்பது கரையை குறிக்கிறது. எனவே இது தானியாகு பெயர் ஆயிற்று. அடுத்த கொஸ்டின், பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா எவ்வகைன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கொள்ளல் வினா. கொள்ளல் வினானா ஒரு பொருளை வாங்கும் பொருட்டு கேட்பது கொள்ளல் வினா. பருப்பு உள்ளதா என்று வணிகரிடம் வினவுவது. அறியா வினா தனக்கு தெரியாததை பிறரிடம் கேட்டு தெரிந்து கொள்வது அறியா வினாவாகும். எடுத்துக்காட்டு இந்த கணித வினாவிற்கு எந்த சூத்திரத்தை பயன்படுத்துவது. ஐய வினா சந்தேகத்தை தீர்த்து கொள்ள கேட்பது ஐய வினாவாகும். எடுத்துக்காட்டு, அங்கு தென்படுவது சிறுத்தையா புலியா, அந்த மரத்தில் தொங்குவது கயிறா பாம்பா. ஏவல் வினா ஒரு வேலையை முடிக்க பொருட்டு கேட்பது ஏவல் வினாவாகும். வீட்டு படத்தை முடித்து விட்டாயா. அடுத்த கொஸ்டின் 13th கொஸ்டின், அடிதோறும் 4 சீர்களை பெற்று வருவது. ஆன்சர் பி நேரடி. விளக்கம் கொடுத்திருக்காங்க. அடிதோறும் 4 சீர்களை பெற்று வருவது அளவடி ஆகும் அல்லது நேரடி என்றும் அழைக்கப்படும். குறளடினா 2 சீர்களான அடி குறளடி எனப்படும். பொன்செய் மன்றில் வாழ் சிந்தையடி 3 சீர்களை பெற்று வருவது சிந்தையடி எனப்படும். தன்னையே கொள்ளும் சினம். எடுத்துக்காட்டுக்கு நெடிலடி அடிதோறும் 5 சீர்களை பெற்று வருவது நெடிலடி எனப்படும். இன்னும் இல்லை, நேரடினா 4 சீர் வரும், குறளடினா 2 சீர் வரும், சிந்தையடினா 3 சீர் வரும், நெடிலடினா 5 சீர் வரும். 14th கொஸ்டின், தலையின் வகை அறிக. காயின் முன் நிறை வருவது எத்தலை வகையின் பார்ப்படும் என்று கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் டி கலித்தலை. விளக்கம் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு காய் முன் நிறை வருவது கலித்தலை. காய் முன் நேர் வருவது வெண்சீர் வெண்டலை. காய் முன் நிறை வருவது கலித்தலை. கனிமுன் நிறை வருவது ஒன்றிய வஞ்சித்தலை. கனிமுன் நேர் வருவது ஒன்றாத வஞ்சித்தலை. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 15th கொஸ்டின், செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போனும் மண்புலவன் வள்ளுவன் வாய் சொல் என்ற சொல்லின் தொடர் அமைந்துள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் திருவள்ளுவ மாலை. ஏன் படிக்கிறேன். செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போனும் மண்புலவன் வள்ளுவன் வாய் சொல் என்ற சொல்லின் தொடர் அமைந்துள்ள நூல் திருவள்ளுவ மாலை. ஆன்சர். அடுத்த கொஸ்டின், தீரா இரும்பை தருவது எது. ஆன்சர் ஏ ஆராயாமை ஐயப்படுதல். விளக்கம் கொடுத்திருக்காங்க. அந்த திருக்குறள் அப்படி கொடுத்திருக்காங்க. தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இரும்பை தரும். ஆராயாமல் ஒருவனை நம்புவதும் நம்பிய பிறகு அவனிடம் சந்தேகம் கொள்வதும் தீரா துன்பத்தை தரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. ஆன்சர் சி நாலடியார். புறநானூறு, நற்றிணை, பரிபாடல் இது எல்லாம் 8 தொகை நூல்கள். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க. ஆன்சர் சி கம்பராமாயணத்தின் உட்பிரிவு காதை என அழைக்கப்படுகிறது. காதை வர்றது படலம்னு சொல்லுவாங்க. கம்பராமாயணத்திற்கு கம்பரிட்ட பெயர் ராமாவதாரம் கரெக்டு. கம்பராமாயணத்திற்கு பெரும் பிரிவிற்கு காண்டம் என்ற பெயர், அதுவும் கரெக்டு. காதையிலே படலம். கம்பராமாயணம் ஒரு வழிநூலாகும். ஆமாம், வால்மீகி எழுதினதை தழுவி கம்பர் எழுதியதால் இது வழிநூல் என்று சொல்லுவாங்க.
19வது கொஷின், கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை? ஆன்சர் ஏ 96. கம்பராமாயணத்தில் 96 வகை ஓசை வகைகளை கம்பர் கையாண்டுள்ளார். வரமிகு கம்பன் சொன்ன வண்ணமும் 96 அன்றே என்ற ஒரு கணக்கீடு உள்ளது. அடுத்த கொஸ்டின், ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் யார்? ஆன்சர் டி புலந்துறை முற்றிய கூடலூர் கிழார். விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஐங்குறு நூல் இந்நூலை தொகுத்தவர் புலந்தூர் முற்றிய கூடலூர் கிழார். நூலை தொகுப்பித்தவர் யானை கட்சை மாந்தர சேரல் இரும்பொறை உருத்திர சன்மர் தொகுத்தளித்த நூல் அகநானூறு. அதாவது அகநானூறு தொகுத்தளித்தவர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் யார்? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை? ஆன்சர் ஏ 96. கம்பராமாயணத்தில் 96 வகை ஓசை வண்ணங்களை கம்பர் கையாண்டுள்ளார். வரமிகு கம்பன் சொன்ன வண்ணமும் 96 என்ற ஒரு கணக்கீடு உள்ளது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை? ஆன்சர் ஏ 96. கம்பராமாயணத்தில் 96 வகை ஓசை வகைகளை கம்பர் கையாண்டுள்ளார். வரமிகு கம்பன் சொன்ன வண்ணமும் 96. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 19th கொஸ்டின் பார்க்கலாம். கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை? ஆன்சர் 96. கம்பராமாயணத்தில் 96 வகை ஓசை கம்பர் கையாண்டுள்ளார். அடுத்த கொஸ்டின், கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை? ஆன்சர் 96. கம்பராமாயணத்தில் 96 வகை ஓசை வகைகளை கம்பர் கையாண்டுள்ளார். வரமிகு கம்பன் சொன்ன வண்ணமும் 96. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை? ஆன்சர் 96. கம்பராமாயணத்தில் 96 வகை ஓசை கம்பர் கையாண்டுள்ளார். வரமிகு கம்பன் சொன்ன வண்ணமும் 96 என்ற ஒரு கணக்கீடு உள்ளது. அடுத்த கொஸ்டின், ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் யாரு? ஆன்சர் டி புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். விளக்கம் கொடுத்திருக்காங்க ஐங்குறு நூறுக்கு. இந்நூலை தொகுத்தவர் புலந்துறை முற்றிய கூடலூர் கிழார். இந்நூலை தொகுப்பித்தவர் யானை கட்சை மாந்தர் சேரல் இரும்பொறை உருத்திர சன்மர் தொகுத்தளித்த நூல் அகநானூறு. இந்நூலை தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி. குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கு. அடுத்த கொஸ்டின் பொறுத்துக்க. துஞ்சல் முயற்சி, தமியர் வலிமை, தாள் சோம்பல், நோன்மை தனித்தவர். ஆன்சர் பி 3412. துஞ்சல்னா சோம்பல், தமியர்னா தனித்தவர், தாள்னா முயற்சி, நோன்மைனா வலிமை. அடுத்த கொஸ்டின், புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். ஆன்சர் சி ஜி.யு. போப். விளக்கம் புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். மேலும் அவர் திருக்குறள், நாலடியார், திருவாசகம், அதாவது புறநானூற்றில் சில பாடல்கள் இல்லாமல் மேலும் 3 திருக்குறள், நாலடியார், திருவாசகம் என 3 நூல்களையும் ஆங்கிலத்தில் முழுமையாக மொழிபெயர்த்துள்ளார். சரி, 23 கொஸ்டின், திவ்ய பிரபந்தத்தின் உரை வழங்கியவர்.
டி பெரியவாச்சான் பிள்ளை. விளக்கு கொடுத்திருக்காங்க. பெரியவாச்சான் பிள்ளை இவரது காலம் கிபி 13ஆம் நூற்றாண்டு ஆகும். வைணவ உரையாசிரியர்களுள் முதன்மையானவர். இவர் 4000 திவ்ய பிரபந்தம் முழுமைக்கும் உரை எழுதியுள்ளார். இவரை வியாக்கியான சக்கரவர்த்தி என்பர். அடியார்க்கு நல்லார் இங்க கொடுத்திருக்காங்களா. அடியார்க்கு நல்லார் இவர் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சிலப்பதிகாரமும் முழுமையாக உரை எழுதியுள்ளார். அரும்பத உரைக்காரர். சிலப்பதிகாரத்துக்கு அரும்பதங்களுக்கும் மட்டும் உரை எழுதியவர் அரும்பத உரைக்காரர் ஆவர். 24th கொஸ்டின். பெரும் சூளையினால் ஆட்கொள்ள அடைத்துயர்ந்தெருளும் உணர்வில்லாத சிறுமை ஏன் யான் என்றார். இவ்வடிகளில் யாரை குறிப்பிடுகிறது? ஆன்சர் நாவுக்கரசர், திருநாவுக்கரசர். பெருஞ்சூளையினால் ஆட்கொள்ள அடைந்துயர் தெருளும் உணர்வில்லாத சிறுமியேன் யான் என்றார். இவ்வடிகளில் யாரை குறிப்பிடுகிறது? திருநாவுக்கரசர். 25. பொருளறிந்து பொறுத்துக. ஒல்லை சிவன், ஈறு எருமை, மேதி எல்லை, அங்கன்னர் விரைவு. ஆன்சர் டி 4321. ஒல்லைனா விரைவு, ஈறுனா எல்லை, மேதினா எருமை, அங்கனர்னா சிவன். 26th கொஸ்டின். குருசு என்பதன் பொருள்? ஆன்சர் பி சிலுவை. 27th கொஸ்டின். கிறிஸ்துவ கம்பர் என்று அழைக்கப்படுபவர்? ஆன்சர் சி எச்.ஏ. கிருஷ்ண பிள்ளை. விளக்கம். கிறிஸ்துவ கம்பர் என்று அழைக்கப்பட்டவர் எச்.ஏ. கிருஷ்ண பிள்ளை ஆவார். இவர் இரட்சணிய யாத்திரேகம் என்ற பெரும் காப்பியத்தை இயற்றியுள்ளார். இவரது கவித்திறனை கண்ட அறிஞர் உலகம் இவரை கிறிஸ்துவ கம்பர் என போற்றியது. இவர் எழுதிய பிற நூல்கள் இரட்சணிய சமய நிர்ணயம், இரட்சணிய மனோகரகம், இரட்சணிய குரல் ஆகியவை ஆகும். 28th கொஸ்டின். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலராய் பணிபுரிந்தார்? ஆன்சர் பி. ஆன்சர் பி திருமலை நாயக்க மன்னர். 29th கொஸ்டின். பொருந்தாத இணையை கண்டறிக. ஆன்சர் முக்குடர் பல் நாத குத்தந்தனார். முக்குடர் பல்லுக்கு ஆசிரியர் பெயர் தெரியவில்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆசிரியர் பெயரே தெரியாது. ராசராச சோழன் உலா ஒட்டக்குத்தர். திருவேங்கட அந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார். மதுரை கலம்பகம் குமரகுருபரர். இது 3 ரைட்டு, இது ராங்கு. விளக்கம் கொடுத்திருக்காங்க. முக்குடர் பல்லு என்ற நூலின் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. நாகுத்தந்தனார் என்பவர் ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்றான குண்டலகேசியை இயற்றியவர். இந்நூல் பௌத்த சமய சார்புடைய நூலாகும். 30 கொஸ்டின். 13th கொஸ்டின். உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் எது? ஆன்சர் திருக்குறள். விளக்கம் திருக்குறளில் எந்த கடவுள் பெயரோ சமயமோ குறிப்பிடப்படவில்லை. உலகம் ஏற்கும் கருத்துக்களை கொண்டுள்ளதால் இது உலக பொதுமறை எனப்படுகிறது. அடுத்த கொஸ்டின். கடிகை முத்துப்புலவரின் மாணவர் யார்? ஆன்சர் பி உமரப்புலவர். விளக்கம் சீராபுராணத்தை இயற்றியவர் உமரப்புலவர் ஆவார். இவர் இயற்றிய வேறு நூல்களில் முதுமொழி, சீதகாதி, நொண்டி நாடகம் ஆகியவன ஆகும். இவருடைய தமிழாசிரியர் கடிகை முத்துப்புலவர் ஆவார். இவரை ஆதரித்த இரு வள்ளல்கள் அப்துல் காதிர் என்ற சீதகாதி மரைக்காயர் மற்றும் அபுல் காசிம் ஆவார். அடுத்த கொஸ்டின். பேராசிரியர் பே. சுந்தரம் பிள்ளை ஆவர். யாரை நாணாசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார்? ஆன்சர் ஏ சுந்தர சுவாமிகள். விளக்கம் இவர் மனோன்மணியம் என்ற காப்பியத்தை படைத்தவர் ஆவர்.
இவர் நெல்லையில் உள்ள உயர்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றினார். அப்போது கோடகநல்லூர் சுந்தர முனிவரை தன்னுடைய ஞானாசிரியராக கொண்டு தத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபட்டு அவருடைய மாணவர் ஆனார். அடுத்த கொஸ்டின், நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குழைத்தல் என்ற முழக்கமிட்டவர். ஆன்சர் ஏ, சி. சுப்பிரமணிய பாரதியார். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குழைத்தல் என்ற முழக்கமிட்டவர் சி. சுப்பிரமணிய பாரதியார். அடுத்த கொஸ்டின், பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் சி. உடுமலை நாராயண கவி. விளக்கம் கொடுத்திருக்காங்க. பகுத்தறிவு கவிராயர்னா உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு பகலவன்னாக்க ஈவேரா பெரியார். தமிழ் தாத்தானா உவே சாமிநாதர் ஐயர். மூவனா மு வரதராசனார். அடுத்த கொஸ்டின், மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் வந்துட்டு ஏ, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். குழந்தை கவிஞர் அழவள்ளியப்பா. புரட்சி கவிஞர் பாரதிதாசன். தேசிய கவி பாரதியார். புரட்சி முழக்கம் என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் டி, சாலை இளைஞரியன். விளக்கம் கொடுத்திருக்காங்க. சாலை இளைஞரியன் எழுதிய புரட்சி முழக்கம் என்ற திறனாய்வு நூலிற்காக 1978ஆம் ஆண்டில் தமிழக அரசின் பரிசு வழங்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின், முற்காலத்து இசை தமிழ் நூல்களில் ஒன்று எது? ஆன்சர் ஏ, பெருநாரை. முற்காலத்து இசை தமிழ் நூல்களில் ஒன்று எதுனா ஆன்சர் பெருநாரை. முதுநாரை, முதுகுருகு, பெருநாரை, பெருங்குருகு, பஞ்சபாரதியம், இசை நுணுக்கம், பஞ்சமரம். அடுத்த கொஸ்டின், பம்பல் சம்பந்த முதலியார் முதலாக எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் என்ன? ஆன்சர் வந்துட்டு அமுதவள்ளி. தமிழ் நாடக தந்தை என்று அழைக்கப்பட்டவர் பம்பல் சம்பந்த முதலியார். முதலாக எழுதி நடித்த நாடகம் வந்துட்டு புஷ்பவல்லி. இவர் சுகுண விலாசபை என்ற நாடக குழுவை 1891 ஜூலை 1ஆம் நாள் தொடங்கினார். இவர் 90க்கும் மேற்பட்ட நாடகங்களை எழுதியுள்ளார். அடுத்த கொஸ்டின் வந்து இயற்பெயர் கண்டறிகன்னு கொடுத்திருக்காங்க. பாரதியார், ராசகோபாலன், பாரதிதாசன், அரங்கசாமி, சுரதா, சுப்பரத்தினம், வாணிதாசன், சுப்பிரமணியன். ஆன்சர் வந்துட்டு டி, 4312. பாரதியார்னா சுப்பிரமணியன், பாரதிதாசன்னா சுப்பரத்தினம், சுரதானா ராஜகோபாலன், வாணிதாசன்னா அரங்கசாமி. அடுத்த கொஸ்டின், மாணிக்கவாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் பி, மறைமலை அடிகள். விளக்கம் கொடுத்திருக்காங்க. மாணிக்கவாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் மறைமலை அடிகள் ஆவார். இவர் இயற்பெயர் சாமி வேதாச்சலம் என்பதாகும். தன் பெயரை தனித்தமிழில் மறைமலை அடிகள் என்று மாற்றிக்கொண்டார். பிறமொழி கலப்பின்றி தூய நடையில் தமிழ் எழுதவும் பேசவும் வல்லவர். தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என இவர் போற்றப்படுகிறார். தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்ன? மறைமலை அடிகள். யார் காப்பார் என்று தமிழனை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர். அவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்துட்டு ஏ, உவே சாமிநாதர். அவரை பற்றி விளக்கம் கொடுத்துருக்காங்க. தமிழ் தாத்தா, நான் வேகமாக படிச்சிடுறேன், கவனிச்சுக்கோங்க. தமிழ் தாத்தா என்று அனைவராலும் அழைக்கப்படும் உவே சாமிநாதர் அவர்கள் ஊராக சென்று செல்களுக்கும் கரையான்களுக்கும் இரையாகி கொண்டிருந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் திரட்டி கொண்டு வந்து தமிழ் நூல்களை அச்சிட்டு புதுப்பித்தார். குறிஞ்சிப்பாட்டில் உள்ள 99 வகையான பூக்களில் 96 வகையான பூக்கள் மட்டுமே கிடைத்தது. மீதமுள்ள 3 பூக்களின் பெயர்களுக்காக பல மாதங்கள் ஓயாது அலைந்து தெரிந்து கண்டறிந்த பின்னரே அதன் பதிப்பு பணியை மேற்கொண்டார். அவர் செய்த முயற்சிகளால் மட்டுமே தமிழ் இலக்கியங்கள் பலவும் வெளி உலகிற்கு தெரிய வந்தன. அது வந்துட்டு உவே சாமிநாதர் அவர் வந்துட்டு பதிப்பித்த நூல்கள் கொடுத்திருக்காங்க. 8 தொகை, 10 பாட்டு, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, புராணங்கள்ல 12, உலாவில் 9, கோவையில் 6, தூது 6,
வெண்பா நூல்கள் 13, அந்தாதில 3, பரணி 2, மும்மணி கோவையில் 2, இரட்டை மணிமாலையில் 2, பிற பிரபந்தங்கள்ல 4, புறநானூறு. இந்த எல்லா நூல்களையும் வந்து உவே சாமிநாதர் ஐயர் அவர் வந்து பதிப்பித்த நூல்கள் ஆகும். அடுத்த கொஷின், தேவநாய பாவாணர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்? ஆன்சர் சி, 43. இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. உலக முதன்மை தமிழ், இந்திய மொழிகளுக்கு மூலம் வேறும் தமிழ். உலக முதன்மை தமிழ், இந்திய மொழிகளுக்கு மூலமும் வேறும் தமிழ், திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் என தன் வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்து நிறுவிய செம்மல் தேவநாய பாவாணர். மொழி ஞாயிறு, இலக்கிய பெட்டகம் உள்பட 174 சிறப்பு பட்டங்களை பெற்றவர். மொழி ஞாயிறுனா தேவநாய பாவாணர். 43 நூல்களையும் 200க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். அடுத்த கொஷின், ஞானக்கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஏ, வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் எழுதிய நூல்கள் வந்துட்டு தேம்பாவணி, வேத விளக்கம், ஞானக்கண்ணாடி, செந்தமிழ் இலக்கணம், பரமார்த்த குறுகதை போன்றவையாகும். ஜி. போப் உயர்ந்த பண்பாடுகளை விளக்கும் 600 செயல்களை நீதி நூல்களிலிருந்து தேர்ந்தெடுத்து விளக்க உரையுடன் தமிழ்ச் செய்யுட்கலம்பகம் என தொகுப்பு நூலாக வெளியிட்டார். கால்டுவெல் நற்கருணை தியான மாலை, தாமரை தடாகம், ஞானஸ்நானம், நற்கருணை, பரதகண்ட புராணம், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம், ஆங்கிலம், வேதநாயகம் பிள்ளை. 1878 இவர் எழுதிய பிரதாப முதலியார் சரித்திரம் என்ற நூலே தமிழ் இலக்கியத்தின் முதல் புதினம் ஆகும். இவரின் பிற நூல்கள் வந்து சர்வ சமய சமரச கீர்த்தனை, சுகுண சுந்தரி, சத்தியவேத கீர்த்தனை, பொம்மை கல்யாணம், பெரிய நாகியம்மன் போன்றவையாகும். தட்சிணமேரு என்ற ராசராசனால் அழைக்கப்பட்ட கோயில் தஞ்சை பெரிய கோயில். அடுத்த கொஷின், தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள். ஆன்சர் ஏ, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. அடுத்த கொஷின், தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர் எது? கலர் நிலம். விளக்கம் கொடுத்திருக்காங்க. குறிஞ்சி நிலம்னா மலையும் மலை சார்ந்த பகுதிகளும் குறிஞ்சி நிலம் எனப்படும். செம்மண் நிலம்னா செம்புல பெயர் நீர்ப்போல் குறுந்தொகையில சொல்லியிருப்பாங்க இந்த வரி. நிறத்தின் அடிப்படையின் செம்மண் நிலம் என்று பிரிக்கப்பட்டது. உவர் நிலம்னா உருமிட துதுவா உவர் நிலம் புறநானூற்று வரியில. சுவையின் அடிப்படையில் உவர் நிலம் என்று பிரிக்கப்பட்டது. கலர் நிலம். பயவா கலரணையர் கல்லாதவர். திருக்குறள்ல தன்மையின் அடிப்படையில் கலர் நிலம் என்று பிரிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கொஸ்டின் வந்துட்டு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. குறிஞ்சினா துடி, முல்லைனா தொண்டகம், மருதம்னா நேர்கோட்பாடு, பாலைனா மணமுழா. ஆன்சர் வந்துட்டு 2, 3, 4, 1. ஆன்சர் வந்துட்டு குறிஞ்சினா வந்துட்டு தொண்டகம், முல்லைனா வந்துட்டு ஏற்கோட்பாடு, மருதம்னா வந்துட்டு மணமுழா, பாலைனா துடி. அதனுடைய விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. திணை பறை வகைன்னு கொடுத்துருக்காங்க. குறிஞ்சினா தொண்டகம், முல்லைனா ஏற்கோட்பாறை, மருதம்னா மணமுழா, நெல்லரிக்கிணை, நெய்தல்னா மீன் கோட்பறை, பாலைனா துடி. அடுத்த கொஸ்டின் 48 பொறுத்துக. பெரும்பொழுதும் மாதமும் கொடுத்துருக்காங்க. கார்காலம் மார்கழி தை, முன்பனி காலம் ஆவணி புரட்டாசி, முதுவேநீர் காலம் ஐப்பசி கார்த்திகை, குளிர்காலம் வந்து ஆனி ஆடி. ஆன்சர் வந்துட்டு பி, 2, 1, 4, 3. கார்காலம்னா வந்துட்டு ஆவணி புரட்டாசி, முன்பனி காலம்னா வந்துட்டு 1 மார்கழி தை, முதுவேநீர் காலம்னா ஆனி ஆடி, குளிர்காலம்னா ஐப்பசி கார்த்திகை. இளவேனில் சித்திரை வைகாசி, முதுவேனில் ஆனி ஆடி, கார்காலம் ஆவணி புரட்டாசி, குளிர்காலம்
ஐப்பசி கார்த்திகை, முன்பனி மார்கழி தை, பின்பனி வந்துட்டு மாசி பங்குனி. இந்த 5 திணைக்கும் உள்ள திணையும் பொழுதும் கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஷின், உற்றறிதல் பிளஸ் சுவைத்தல் பிளஸ் நுகர்த்தல் இம்மூன்றும் எவ்வகை உயிர்களுக்கு உரியது? ஆன்சர் பி, கரையான் எறும்பு. உற்றறிதல் சுவைத்தல் ஈரறிவுடைய உயிரினங்கள் ஆகும். எடுத்துக்காட்டு வந்து சிப்பி நத்தை, ஈரறிவுனா சிப்பி நத்தை, மூன்றறிவுனா கரையான் எறும்பு, நான்கறிவுனா நண்டு தும்பி, ஐந்தறிவுனா பறவை விலங்கு, ஆறறிவுனா மனிதன். அடுத்த கொஸ்டின், பிரித்து எழுதுக. வேற்றிலை. ஆன்சர் வந்துட்டு சி, வேறு பிளஸ் இலை, வேற்றிலை. இங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்க. வேறு பிளஸ் இலை, வேற்றிலை. அடுத்த கொஸ்டின், உடன்பாட்டு வினையை எதிர்மறை வினையாக மாற்றுக. வந்தான். வந்தானுக்கு உடன்பாட்டு வினை எதிர்மறை கேட்குறாங்க. வந்தான்னா வந்திலன். அடுத்த கொஸ்டின் 52, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இல்லம் பொருந்தாத சொல்லை கண்டறிக. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இல்லம். ஆன்சர் வந்துட்டு சி, இல்லம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலையாகவே அகப்பொருள் 5 திணைகள் ஆகும். எனவே இவற்றில் தொடர்பில்லாத இல்லம் பொருந்தாத சொல்லாகும். அடுத்த கொஸ்டின், கிளி கிழி கிளி போன்ற சொற்களுக்கு சரியான பொருள் வேறுபாட்டை தேர்வு செய்க. ஆன்சர் வந்துட்டு ஏ, கிளி பயம், கிழித்தல் கிழி, கிளி ஒரு பறவை. ஆன்சர். விளக்கம் கொடுத்துருக்காங்க. கிளினா அச்சம் பயம், கிழினா கிழித்து விடு, கிளினா பறவை வெட்டுக்கிளி. அடுத்த கொஸ்டின், அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு சொல். ஆன்சர் வந்துட்டு பி, கோ. ஓரெழுத்து ஒரு மொழியில கோனா வந்து மன்னன் பசு, பூனா வந்துட்டு மலர் புவி, கானா வந்து காத்தல் சோலை, ஆனா வந்து பசு. அடுத்த கொஸ்டின், பெற்றான் வேர் சொல்லை கண்டறிந்து எழுதுக. ஆன்சர் வந்துட்டு சி, பெரு. பெற்றானா இறந்த கால ஆண்பால் வினைமுற்று, பெருனா வேர் சொல்லு, பெற்றனா பெயரெச்சம், பெற்றுனா வினையெச்சம், பேருனா முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். அடுத்த கொஸ்டின், வா என்ற சொல்லின் பெயரெச்சம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்துட்டு வந்த, ஆ வந்திருக்கு இல்லையா, அப்போ அது வந்து ஆன்சர் வந்துட்டு இதுக்கு டி தான். வருதல் தொழில் பெயர், வந்து வந்துட்டு இது வினையெச்சம், வந்த பெயரெச்சம், வந்தான் வந்துட்டு இறந்த கால ஆண்பால் வினைமுற்று. ஆன்சர் இஸ் டி. அடுத்த கொஸ்டின், அகரவரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிக. ஆன்சர் வந்துட்டு பி, செடி, செப்பு, செல்வம், சென்னை. அடுத்த கொஸ்டின், காலங்களில் தெருவில் மழை வைக்காதீர் காலை. காலங்களில் தெருவில் மழை வைக்காதீர் காலை சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடரா எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்துட்டு சி, மழைக்காலங்களில் தெருவில் காலை வைக்காதீர். அதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், கொல்லையிலே வாழை பலா மாங்கனிகள் குலுங்கும் இவ்விடைக்கேற்ற வினாவை எழுதுக. ஆன்சர் வந்து சி, கொல்லையிலே குலுங்குவன யாவை. அடுத்த கொஸ்டின், கொக்கோ கூம்பும் பருவத்து இவ்வுவமையால் விளக்கப்படும் பொருள் யாது? காலமறிந்து விரைந்து செயல்படுதல். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் பிறவினை தொடரை குறிப்பிடுக. பி, பாத்திமா தமிழ் கற்பித்தாள். விளக்கம் கொடுத்துருக்காங்க. பாத்திமா தமிழ் கற்றாள்னா தன்வினை, பாத்திமா தமிழ் கற்பித்தாள்னா பிறவினை, பாத்திமா மாணவர்களிடம் கூறினாள்
உடன்பாட்டு வினை. பாத்திமாவிடம் மாணவன் தான் மதுரைக்கு செல்வதாக கூறினான். அயற்றக்கூறு. அடுத்த கொஸ்டின். பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார். எவ்வகை தொடர்? செய்தி தொடர். அடுத்த கொஸ்டின். திருக்குறளுக்கும் டேஷ் என்னும் எண்ணிற்கும் பெரிய தொடர்புடையது எதுனா? ஆன்சர் சி 7. திருக்குறளுக்கும் 7 என்ற எண்ணுக்கும் பெரிய தொடர்பு உள்ளது. 7 என்ற எண் 8 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. கோடி என்ற எண் 7 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்த கொஸ்டின். பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார்? ஆன்சர் உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர். அடுத்த கொஸ்டின். திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆன்சர் பி வீரமாமுனிவர். திருக்குறளின் விளக்கம் கொடுத்திருக்காங்க. திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர் ஆவர். திருக்குறளை முதலில் மொழிபெயர்த்தவரும் வீரமாமுனிவர் தான். மொழிபெயர்த்த ஆண்டு கிபி 1730 ஆகும். 1886 திருக்குறளை முழுமையாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் ஜி.யு. போப்பு. பவணந்தி முனிவர் என்பவர் நன்னூல் என்ற இலக்கண நூலின் ஆசிரியர் ஆவார். 6 கிடந்தன அகல் நெடுந்தெருவில் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள நூல் மதுரை காஞ்சி. ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின். சிறுபஞ்ச மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியர் சமயம் பி சமண சமயம். விளக்கம் கொடுத்திருக்காங்க. சிறுபஞ்ச மூலம் 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றாகும். இந்நூலை இயற்றியவர் காரியாசான். இவர் சமண சமயத்தை சார்ந்தவர். இவரும் கனி மேதாவியரும் ஒரே பாடசாலை மாணாக்கர்கள் ஆவர். அகநானூற்றில் 6, 16, 26 என 6ஆம் எண்ணின் வரும் பாடல்கள் பின்வரும் எத்தினையை சார்ந்தனன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மருதம். விளக்கம் கொடுத்திருக்காங்க. 1, 3, 5, 7 என்ற ஒற்றைப்படை எண்கள் கொண்ட பாடல்கள் பாலைத்திணை பாடலாகும். 2, 8, 12, 18 என்ற எண்கள் கொண்ட பாடல்கள் குறிஞ்சி திணை பாடலாகும். அடுத்த கொஸ்டின். முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனிநாகரிகர். ஆன்சர் பி நற்றிணை. விளக்கம் கொடுத்திருக்காங்க. நற்றிணை 355வது பாடல். திணை குறிஞ்சி. ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. அடுத்த கொஸ்டின். கொன்மு பொருள் கூறுக. ஆன்சர் கொன்முனா மேகம். நாட்டுப்புற பாடலின் வகை ஆன்சர் 7. நாட்டுப்புற பாடலின் வகை 7. நாட்டுப்புற பாடல்களின் வகை 7. தாலாட்டு பாடல்கள், விளையாட்டு பாடல்கள், தொழில் பாடல்கள், சடங்கு பாடல்கள், கொண்டாட்ட பாடல்கள், வழிபாட்டு பாடல்கள், ஒப்பாரி பாடல்கள். அடுத்த கொஸ்டின். உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம். ஆன்சர் ஏ பெரிய புராணம். சேக்கிழாரால் இயற்றப்பட்ட நூல் பெரிய புராணமாகும். இந்நூலை உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் என்று திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் பாராட்டியுள்ளார். அடுத்த கொஸ்டின். சுந்தரன் என்னும் பெயரால் ராமாயணத்தில் வழங்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஏ அனுமன். சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்கள். 1 உரையிடையிட்ட பாட்டுடை செயல். அதனுடைய வேறு பெயர்கள் முத்தமிழ் காப்பியம், உரையிடப்பட்ட பாட்டுடை செயல், இயல், இசை, நாடக பொருட்தொடர்பு நிலை செய்யுள், குடிமக்கள் காப்பியம், ஒற்றுமை காப்பியம். உரையிடப்பட்ட பாட்டுடை செயல் பாடல்களின் இடையிடையே உரைநடையம் அமைந்திருப்பதால் இப்பெயர் பெற்றது. ஜெயங்கொண்டாரின் சமகால புலவர் யார்?
விளக்கம் வந்துட்டு ஆன்சர் வந்து ஸ்டார் போட்டிருக்காங்க. விளக்கம் வந்துட்டு ஜெயங்கொண்டாரின் காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு ஆகும். இவரின் சமகால புலவர் ஒட்டக்கூத்தர், கம்பர் புகழேந்தி ஆவர். இங்க வந்து கம்பர் ஒட்டக்கூத்தரும் கொடுத்துருக்காங்க. 2 பேருமே வந்துட்டு அவருடைய சமகாலத்தவர்கள். அதனால இங்க ஸ்டார் போட்டு வச்சிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், தமிழ் வீடு தூதில் அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கை 268. ஆன்சர் ஏ. தமிழ் வீடு தூது இந்நூலை எழுதிய ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. மதுரையில் கோயில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மேல் காதல் கொண்ட பெண்ணுறுத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியை தூது விடுவதாக பொருள் அமைந்த நூலாகும். இந்நூலில் மொத்தம் 268 கன்னிகள் அமைந்துள்ளன. கன்னினா வந்து 2 அடி பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைகளுக்கு கன்னி என்று பெயர். அதேபோல் தமிழ் 2 அடி 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொகுக்கப்படும் செய்யுள் வகை கன்னி ஆகும். அதேபோல் தமிழ் 2 அடிகளால் கொண்ட எதுகையால் தொகுக்கப்படும் செய்யுள் வகை கன்னியாகும். அடுத்த கொஸ்டின் வந்து திருமலை முருகன் பல்லு நூலின் ஆசிரியர் குறிப்பிடுக. ஆன்சர் வந்து பெரியவன் கவிராயர். விளக்கம் கொடுத்துருக்காங்க. திருமலை முருகன் பல்லு என்ற நூலின் ஆசிரியர் பெயர் பெரியவன் கவிராயர் ஆவார். இவரது காலம் 18ஆம் நூற்றாண்டு ஆகும். திருக்குற்றால குறவஞ்சியின் ஆசிரியர் திருக்கூடராசப்ப கவிராயர் ஆவார். அழகிய பெரியவன் பல புதினங்கள், சிறுகதைகள், கட்டுரைகள், கவிதைகள் ஆகியவற்றை படைத்துள்ளார். இவருடைய தகப்பன் கொடி என்ற புதினம் வந்து 2003 தமிழக அரசின் பரிசை பெற்றது. அடுத்த கொஸ்டின், நீலகேசி எப்பாவால் எழுதப்பட்டது. ஆன்சர் வந்துட்டு விருத்தப்பா. விளக்கம் கொடுத்துருக்காங்க. நீலகேசி ஐஞ்சிறு காப்பியங்களில் நீலகேசி ஒன்றாகும். இந்நூலை எழுதியவர் பெயர் அறியப்படவில்லை. இது 50 காப்பியங்களில் ஒன்றான குண்டலகேசி என்ற பௌத்த நூலிற்கு எதிராக எழுதப்பட்ட ஒரு சமண நூலாகும். இந்நூல் விருத்தப்பாவால் ஆனது. தமிழில் எழுதப்பட்ட முதலாவது தர்க்க நூலும் ஆகும். அடுத்த கொஸ்டின், முக்குடர் பல்லுக்குரிய பாவகை. ஆன்சர் சிந்துப்பா. விளக்கம் வந்துட்டு இந்நூலின் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. நாடக பாங்கில் அமைந்துள்ள இந்நூலின் பாவகை சிந்துப்பா ஆகும். உருவ வழிபாடு செய்யாமல் வெட்டவெளியை கடவுளாக வழிபட்ட சித்தர் வந்துட்டு ஆன்சர் கடுவெளி சித்தர். உருவ வழிபாடு செய்யாமல் வெட்டவெளியிலே கடவுள் என்றெண்ணி வழிபட்டதால் இந்த சித்தருக்கு கடுவெளி சித்தர் என்ற பெயர் வழங்கி வந்தது. மிக எளிய சொற்களில் அறக்கருத்துக்களை இவர் எடுத்து கூறியுள்ளார். கடம் சொல்லின் பொருள் கடம்னா உடம்பு. ஆன்சர் டி. விளக்கம் வந்து கள்ளவேடம் புனையாதே பலர் கங்கையிலே உன் கடம் நனையாதே. கடுவெளி சித்தர். போலியான வேடங்களை போடாதே, புண்ணிய நதிகளை தேடி சென்று முழுகாதே. கடம் என்றால் உடம்பு என்பது பொருளாகும். அடுத்த கொஸ்டின், அடியார்க்கு உணவளித்தலை சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுகின்றது. ஆன்சர் பி. மகேஸ்வர பூஜை. அடுத்த கொஸ்டின், திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருவாமூர். திருநாவுக்கரசர் பற்றி விளக்கமாக கொடுத்துருக்காங்க. விளக்கம் கொடுத்துருக்காங்க. திருநாவுக்கரசர் இயற்பெயர் மருள்நீக்கியார். பெற்றோர் வந்து புகழனார் மாதினியார். தமக்கை வந்து திலகவதியார். பிறந்த ஊர் திரிமுனைப்பாடி நாட்டில் உள்ள திருவாமூர், தென் ஆற்காடு மாவட்டம். 12 திருமுறைகளுள் 4, 5, 6 திருமுறைகள் திருநாவுக்கரசர் எழுதிய பாடல்களாகும். திங்களூர் 63 நாயன்மார்களுள் ஒருவரான அப்புதியடிகளின் ஊராகும். திருவாதவூர் மாணிக்கவாசகர் பிறந்த ஊராகும். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, இது யார் கூற்று. ஆன்சர் பாரதிதாசன். அடுத்த கொஸ்டின், ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவர் யார். ஆன்சர் சீசு செல்லப்பா.
சு செல்லப்பாவோட விளக்கம் கொடுத்துருக்காங்க. சின்னமனூர் சுப்பிரமணியன் செல்லப்பா என்பதில் சுருக்கம் சு செல்லப்பா என்பதாகும். 2001 சுதந்திர தாகம் என்ற இவருடைய படைப்பிற்கு சாகித்ய அகாதமி விருது கிடைக்கப்பெற்றுள்ளது. இவருடைய படைப்புகளில் மெரினா, அணுவுக்கு முன், மீட்சி, ஜீவனாம்சம், வாடிவாசல் போன்ற புகழ்பெற்ற நூலாகும். அடுத்த கொஷின், முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? ஆன்சர் நா. பிச்சமூர்த்தி. விளக்கம் நா. பிச்சமூர்த்திக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. நா. வேங்கட மகாலிங்கம் என்பது இவருடைய இயற்பெயராகும். புதுக்கவிதையின் முன்னோடி ஆவார். இவருடைய சிறுகதைகளுள் முள்ளும் ரோஜாவும் ஒன்றாகும். அடுத்த கொஷின், பரிதிமாற் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? ஆன்சர் சி.வை. தாமோதரனார். விளக்கம், பரிதிமாற் கலைஞரின் தமிழ் புலமையையும் கவிபாடும் திறமையையும் கண்டு யாழ்ப்பாணம் சி.வை. தாமோதரனார் திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை அவருக்கு வழங்கினார். அடுத்த கொஷின், ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகள்? ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகள்னு கேட்குறாங்க. ஆன்சர் பி. 12. அடுத்த கொஷின், வேலி எனும் சிறுகதையின் ஆசிரியர் யார்? ஆன்சர் சி. ராஜாங் கிருஷ்ணன். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம் எது? ஆன்சர் சோழர் காலம். விளக்கம், சோழர் காலத்தில்தான் மிகுதியான செப்பு திருமேனிகள் உருவாக்கப்பட்டன. எனவே சோழர் காலம் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் எனப்படுகிறது. செப்பு திருமேனிகள் என்பது செப்பினால் உருவாக்கப்பட்ட தெய்வங்களின் சிலைகளாகும். அடுத்த கொஷின், உலகம் உருண்டை என்ற கருத்து எவ்வறிவியல் இயலின் பார்ப்படும்? ஆன்சர் ஏ. விண்ணிய அறிவு. அடுத்த கொஷின், உலகம் உருண்டை என்ற கருத்தை எவ்வறிவியல் இயலின் பார்ப்படும்? ஆன்சர் ஏ. விண்ணியல் அறிவு. விளக்கம், உலகம் உருண்டை வடிவிலானது என்பதை 16ஆம் நூற்றாண்டிற்கு பிறகே மேலை நாட்டினர் உறுதி செய்தனர். ஆனால் இவ்வுலகம் பேரண்டத்தின் ஒரு கோள் என்றும் இவ்வண்டப் பரப்பின் மீது அமைந்துள்ள கோள்கள் பற்றியும் திருவாசகம் அதற்கு முன்னரே விளக்கியுள்ளார். அடுத்த கொஷின், சுபாஷ பீமானம் பொருள் கூறுக. ஆன்சர் பி. தாய்மொழி பற்று. விளக்கம் கொடுத்துருக்காங்க. பாஷ பீமானம் தாய்மொழி பற்று, பாஷா மொழி, அபிமானம் பற்று, சுபாஷா தாய்மொழி. அடுத்த கொஷின், தில்லையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியுள்ளார்? ஆன்சர் சி. இந்தியன் ஒப்பீனியன். விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஒப்பீனியன் இதழில் காந்தியடிகள் தில்லையாடி வள்ளியம்மை குறித்து எழுதியது. துன்பத்தை தாங்கும் மனவலிமை, தன்மானம், நல்லொழுக்கம் ஆகியவற்றிற்கு இலக்கணமாக திகழ்ந்த அவருடைய தியாகம் வீண் போகாது. சத்தியத்திற்காக உயிர் நீத்த அவருடைய உருவம் என் கண்முன் நிற்கிறது. நம்பிக்கைதான் அவருடைய ஆயுதம். அடுத்த கொஷின், யவனர்கள் எதனை சுமந்து வந்து அதற்கு ஈடாக எதை ஏற்றி சென்றனர்? ஆன்சர் பி. பொன் மிளகு. விளக்கம் யவனர்கள் பொன்னை கொடுத்து அதற்கு ஈடாக மிளகை கப்பல்களில் ஏற்றி சென்றனர். யவனர் விரும்பி வாங்கியதால் மிளகிற்கு யவனப்பிரியா என்ற பெயர் ஏற்பட்டது. அடுத்த கொஷின், மீதுன் விரும்பேல் இவ்வடியின் பொருள்? அடுத்த கொஷின், மீதுன் விரும்பேல் இவ்வடியின் பொருள் அடுத்த கொஷின், மீதுன் விரும்பேல் இவ்வடியின் பொருள்? ஆன்சர் பி. வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடம் அளிக்கும். விளக்கம் கொடுத்துருக்காங்க. மீதுன் விரும்பேல் மிக அதிகமாக உண்ணுதல் நோய்க்கு இடம் அளிக்கும் என்பதால் அதிக உணவு உண்ண வேண்டாம் என்று அவ்வை கூறியுள்ளார். ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர்? ஆன்சர் ஏ. திருவருட்பிரகாச வள்ளலார். ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் திருவருட்பிரகாச வள்ளலார் என்பதாகும். திகம்பர சாமியார் இவரை உத்தம மனிதர் என்று அழைத்தார்.
பாரதியார் இவரை புதுநெறி கண்ட புலவர் என போற்றினார். திகம்பர சாமியார் வந்துட்டு உத்தம மனிதர்னு சொல்லியிருக்காரு. பாரதியார் வந்துட்டு புதுநெறி கண்ட புலவர்னு ராமலிங்க அடிகளாரை சொல்லியிருக்காங்க, போற்றியிருக்காங்க. அடுத்த கொஷின், அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லல் படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் யார்? ஆன்சர் சி. அம்பேத்கர். அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லல் படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் அம்பேத்கர். வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கர் ஆற்றிய உரை அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லல் படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன். மாற்றார் ஆதிக்கத்தை நீக்கி மக்களால் ஆளப்படும் மக்களாட்சியை நாங்கள் விரும்புகிறோம். வெறும் எஜமான மாற்றத்தை அல்ல, எங்கள் கையில் அரசியல் அதிகாரம் வந்தால் ஒழிய எங்கள் குறை நீங்காது. லாஸ்ட் கொஷின், நிலமடந்தை உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என ஆணையிடுவதாக கூறியவர் யார்? ஆன்சர்ஸ் டி. அண்ணா. பேரறிஞர் அண்ணா முதலமைச்சரான பிறகு எழுதிய பொங்கல் வாழ்த்து கடிதத்தில் உழைப்பின் பெருமை குறித்து உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என்று கூறியுள்ளார். இக்கடிதம் காஞ்சி இதழ் மூலம் வெளியிடப்பட்டது. தேங்க்யூ டு ஆல்.